பூம்பு மாட்டுக்காரன்னா அந்த பூம்பு மாட்டுக்காரன் நம்ம தெரு உள்ளார நுழைஞ்சதுலேருந்து நம்ம தெருவு விட்டு அடுத்த தெருவுக்கு போகிற வரைக்கும் பின்னாடியே ஓடும். மாட்டை வந்து அழகாக டிசைன் ஒரு கலர் துணியால் போற்றி கொம்பில் பெயிண்ட் அடித்து அதில் ஒரு ஜலங்கை கட்டி ஒரு இசைக்கருவி வச்சுக்கிட்டு அதை பூம் 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 சத்தம் கேட்கும். அதை வச்சுட்டு அடிப்பாப்பில். அந்த நாய்க்கெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் சில மனிதர்கள் இருப்பாங்க, இந்த தெருவில் உள்ள மனிதர்கள். இந்த பூம்பு மாட்டுக்காரன் இல்லையா, இவன் பல தெருவுக்கு இந்த மாதிரி போகிறான். பல தெருவில் பலவிதமான நாய்களை அவன் பார்த்துட்டு வரான். அவன் இந்த குறைக்கிற நாயை பற்றி அவன் சட்டையே பண்ணலிங்க. அவன் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்னா நிறைய பேரோட கம்ஃபர்ட் ஜோனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கும். நாமளும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆன மனிதர்கள் நம்ம மேலே பண்ணுற ரியாக்ஷனுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் தெருவில் பூம்பு மாட்டுக்காரன் வந்தான். ரொம்ப நாள் கழித்து அப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பூம்பு மாட்டுக்காரன், குடுகுடுப்பக்காரன், ஜவு மிட்டாய்க்காரன், ஐஸ்காரன், அதுக்கப்புறம் வந்து பம்பாய் மிட்டாய்க்காரன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த பம்பாய் மிட்டாய்க்காரங்க. அதுக்கப்புறம் பைனி விற்கிற பைனி பாட்டி, பலூன்காரங்க, இப்படி நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் ஒரு நாளைக்கு அந்த ரோடை கிராஸ் பண்ணுவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அந்த குழந்தைகள்லாம் அந்த தெருவில் இந்த குழந்தைகள்லாம் அப்படியே அந்த 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 பர்டிகுலர் கேரக்டர், அதாவது ஒரு பூம்பு மாட்டுக்காரன்னா அந்த பூம்பு மாட்டுக்காரன் நம்ம தெரு உள்ளார நுழைஞ்சதுலேருந்து நம்ம தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போகிற வரைக்கும் பின்னாடியே ஓடும். செம்ம ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியாவும் நகர வாழ்க்கையும் டோட்டலாக அழிச்சிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு நடுமுத்தத்தில் ஓடி போய் கையை காலை உழைச்சிட்டு எனக்கு ஐஸ் வாங்க காசு கொடுன்னு கேட்டு அழுததெல்லாம் இன்னமும் வந்து அப்படியே ஞாபகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பூம்பு மாட்டுக்காரன்னா ஒரு செம்ம ஜாலி தான். ஒரு மாட்டை வந்து அழகாக டிசைன் ஒரு கலர் துணியால் போற்றி கொம்பில் பெயிண்ட் அடித்து அதில் ஒரு ஜலங்கை கட்டி வந்து அவன் ஒரு இசைக்கருவி வச்சுக்கிட்டு அதை பூம் 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 சத்தம் கேட்கும். அதை வச்சுட்டு அடிப்பாப்பில். அதை அடிக்கிறப்போ வந்து அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. எந்த வீட்டிலாச்சும் காசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பூம்பு மாட்டுக்காருக்கு உடனே அந்த வீட்டில் வந்து அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அந்த பூம்பு மாடு வந்து கையை காலை ஆட்டி ஒரு சின்னதாக ஒரு லைட்டான ஒரு டான்ஸ் ஆடும். செம ஜாலியாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. தெரு விட்டு போக மாட்டோம். அதை எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் பின்னாடியே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த பூம்பு மாட்டுக்காரன் நம்ம தெருவை கிராஸ் பண்ணோம். ஒரு வத்தலும் தொத்தலமாக உள்ள மாடு, ஏதோ இந்த காலத்தில் அப்படி ஒரு மாடை பார்க்குறதே பெரிய விஷயம். ஒரு வத்தலும் தொத்தலமாக ஒரு மாடு, அது மேலே வந்து ஒரு கலர் துணியை போற்றி அடிச்சிட்டு வந்தான். பூம்பு இசைச்சிக்கிட்டு வந்தான். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தெருவில் உள்ள நாயெல்லாம் சேர்ந்து குறைக்க ஆரம்பிச்சிச்சு. வாழ்னு கத்து. இதில் என்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, அவன் வந்து அந்த பூம்பு மாட்டுக்காரன் அப்படியே அந்த நாய் குலைக்கிறதெல்லாம் பற்றி அவன் கேரே பண்ணல. அவன் பாட்டுக்கு வந்தான். ஒரு வீடாக நின்று அவன் அந்த பூம்பும் இசைச்சான். அப்புறம் ஒரு சில வீட்டில் காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்த இடத்துல அது ஒரு 4 ஸ்டெப்பை போட்டுச்சு அந்த மாடு. அப்படியே ட்ராவல் பண்ணி தெருவை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாயெல்லாம் ஏன் குறைக்குது? அந்த பூம்பு மாட்டுக்காரனை பார்த்தோன்னே அந்த நாய்க்கெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் சில மனிதர்கள் இருப்பாங்க, இந்த தெருவில் உள்ள மனிதர்கள். இந்த தெருவில் உள்ள மனிதர்களும் அவங்கவுங்களும் ஒரு குணாதிசயங்களோடு இருப்பாங்க. அதை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கம்ஃபர்ட் ஜோனில். அந்த ஒரு சில பேர் வந்து அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து தடவி கொடுத்துட்டு ஏதோ பேச்சு கொடுத்துட்டு போவாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த நாயை பார்த்தோன்னே தரத்துவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பாங்க. அந்த தெருவில் ட்ராவல் பண்ணுற கார்ஸ்லாம் முதற்கொண்டு ஓரளவு அதுக்கு தெரியும். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இவங்களாம் தான் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற மனிதர்களோட என்ன மாதிரியான ஊடாடுகள் அதுக்கு இருக்குங்கிறது முதற்கொண்டு அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார ஒரு 3வது மனிதன் வித்தியாசமான தோற்றத்தோட வர்றப்போ
அந்த நாய்களோட கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகும். அதோட நிம்மதி மண்டலம்னு சொல்கிறோம். அதை தமிழில் எக்ஸாக்டாக மொழிபெயர்த்தோம்னா ஒரு நிம்மதி மண்டலம். எந்த இடத்துல அதால் நிம்மதியாக எந்த விதமான கவலையும் இல்லாமல் வாழ முடியுதோ அதை தான் நிம்மதி மண்டலம்னு சொல்கிறோம். அதை தான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறோம். அந்த நிம்மதி மண்டலம் டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆகிறப்ப அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், குறைக்கும். கிட்ட எல்லாம் போய் ஒன்றுலாம் செஞ்சிடாது, ஆனால் குறைச்சிக்கிட்டே இருக்கும். எனர்ஜி போகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த தெருவை கிராஸ் பண்ணோன்னே அதோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கிராஸ் பண்ணோன்னே எகெயின் திருப்பி அதோட கம்ஃபர்ட் ஜோன் ரெஸ்டோர் ஆகிடும். அது பாட்டுக்கு இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, இந்த பூம்பு மாட்டுக்காரன் இல்லையா, இவன் பல தெருவுக்கு இந்த மாதிரி போகிறான். பல தெருவில் பலவிதமான நாய்களை அவன் பார்த்துட்டு வரான். அவன் இந்த குறைக்கிற நாயை பற்றி அவன் சட்டையே பண்ணலிங்க. அவன் பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக அவன் பாட்டுக்கு நடந்து ஒரு தெருவாக போகிறான். அந்த மாடும் பெருசாக கேர் பண்ணவே இல்லை. மாடு கூட பயந்தெல்லாம் போகல. இந்த நாய்களும் கத்துதே ஒழிய அவனை போய் இதை அட்டாக் பண்ணவோ எதுவுமே செய்யலை. கத்திகிட்டே இருக்குது, அது பின்னாடியே போகுது, அவ்வளோதான். இப்போ அவன் பாட்டுக்கு வந்தால் எல்லா தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயே நின்று அந்த பூம்பு விசிச்சுட்டு அவன் கொடுத்த காசை வாங்கிட்டு அவன் அந்த தெருவை கிராஸ் பண்ணி அடுத்த தெருவு. இந்த விஷயத்தில் நம்ம 2 விஷயத்தை நல்லா கற்றுக்கணும். இந்த இதில் எப்பயுமே எல்லாருக்கும் அந்த நாய்களுக்கு எப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள், சமூக நண்பர்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. சில உயிரினங்கள் கூட இருக்கும், சில உயிரற்ற இடங்கள் கூட இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே அவன் வாழ்வான். அதுக்குள்ளார வாழ்கிற வரைக்கும் அவன் நிம்மதியாக இருப்பான். அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த நிம்மதி மண்டலத்துக்குள்ளேயே அவன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நிம்மதி மண்டலத்துக்குள்ளார 3வது ஒரு மனிதர் உள்ள நுழையிறப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகும். இந்த நிம்மதி மண்டலம் லேசாக கலக்கம் அடைகிறப்போ அவன் சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பான். இதுமாரி இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் இந்த மாதிரியான கம்ஃபர்ட் ஜோன்ஸை ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதிய நபர்களை உள்ளே விடாமல் இந்த நாய்கள் குறைச்சி கொண்டு வெளியே அடுத்த தெருவில் விட்டுட்டு வந்த மாதிரி புதிய மனிதர்களை நம்ம துரத்தி விட்டுறக்கூடாது. புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய நிகழ்வுகள், அதில் புதிய அனுபவங்கள், இதை எதையுமே நம்ம தவிர்க்கக்கூடாது. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை அதுக்கு தகுந்த மாதிரி ரீடிஃபைன் பண்ண கற்றுக்கணும். ரீடிஃபைன்னா மாற்றி அமைக்க நம்ம கற்றுக்கணும். இது ரொம்ப நம்ம முக்கியமாக. இல்லாட்டினா நம்மளால் வெற்றி அடைய முடியாது. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே சிறைப்பட்டு கிடந்தோம்னா நம்ம எந்த விதமான முன்னேற்றமும் நம்மளுக்கு கிடையாது லைஃப்பில். அதுக்குள்ளேயே தான் இருப்போம். சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், சம்பாதிக்கிறத செலவு பண்ணுவோம். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளேயே நடக்கும். 2வது பாயிண்ட் இதில் கற்றிங்கன்னா, அந்த பூம்பு மாட்டுக்காரன்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இத்தனை நாய்கள் குறைச்சாலும் அவனுக்கு தெரியும் அது குறைக்குமே ஒழிய அது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் பாட்டுக்கு அவனோட வந்த வேலையை அவன் பாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இது இல்லாமல் அந்த நாய்கள் குறைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அடிக்கிறதோ, இல்லை அதை பார்த்து சூன்னு சொல்கிறதோ, ஏதோ ஒன்று செய்ய அவன் ட்ரை பண்ணானா அந்த நாய்கள் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணும். அதுக்கு இவன் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணணும். இப்படி அங்கே ஒரு கமோஷன், ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு குழப்பம் அங்கே நிகழும். அப்பையும் நிம்மதி போயிடும். ஸோ அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனும் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம அந்தமாரி ஒரு புதிய முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு புதிய முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம், ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்னா, நிறைய பேரோட கம்ஃபர்ட் ஜோனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி இந்த பூம்பு மாட்டுக்காரன் ஒரு தெருவில் இருக்கிற நாய்களோட கம்ஃபர்ட் ஜோனை டிஸ்டர்ப் பண்ணானோ, அதே மாதிரி நிறைய மனிதர்களோட, நிறைய குழுக்களோட கம்ஃபர்ட் ஜோன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டி தான் இருக்கும். இல்லைன்னா நம்மளால் பயணிக்க முடியாது. அப்படி நம்ம பயணிக்கிறப்போ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த நாய்கள் எப்படி குலைச்சிக்கிட்டே இருந்ததோ அதே மாதிரி நாமளும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆன மனிதர்கள் நம்ம மேலே பண்ணுற ரியாக்ஷனுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது. நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டு. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய கவனம் சிதறும். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம இதில் கற்றுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன்ஸை எப்பயுமே புதிய மனிதர்களோட, புதிய குழுக்களோட, புதிய நிகழ்வுகளுக்காக வேண்டி நம்ம அப்பப்போ மாற்றி அமைக்காத ரீடிஃபைன் பண்ண நம்ம கற்றுக்கணும்.
இன்னொன்று, நாம் ஒரு இலக்கை நோக்கி போகிறப்ப நிறைய பேரோட கம்ஃபர்ட் ஜோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். அவங்க நம்மளுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷனை பொருட்படுத்தாமல் நம்ம இலக்கு நியாயமானதாக இருந்ததுன்னா அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த பூம்பு மாட்டுக்காரன் இன்னைக்கு தெருவில் வந்தப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.